ஹாய் குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தரிசனத்தை காட்டினாரு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறாரு. அப்போ ஒரு ஜீவன் இங்க வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு இடி முழக்கம் போல ஒரு சத்தத்தை கொடுக்குதான். அப்போ யோவான் பார்க்குறாரு, ஒரு வெள்ளை குதிரையை பார்க்குறாராம். அந்த குதிரை மேலே ஒரு வில்ல பிடிச்சிருக்கிற ஒரு ஆள், கிரீடம் வச்சிருக்கிற ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர் ஜெயிக்கிறவரா கிளம்புறாராம். அடுத்தது பாருங்க, ரெண்டாம் ஒரு முதிரையை உடைக்கிறாராம். அதே போல நீ வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ யோவான் பார்க்குறாரு, அங்கே ஒரு சிவப்பான ஒரு குதிரை, அதன் மேலே ஏறி இருக்கிற ஒரு ஆளுக்கு பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் கொலை பண்ணுற அளவுக்கு, பூமியில் சமாதானமே இல்லாமல் எடுத்து போடுற அளவுக்கு ஒரு அதிகாரம் அது இந்த குதிரை மேலே ஏறி இருந்த ஆளுக்கு கொடுக்கப்பட்டதாம். அவன் கையில் ஒரு பெரிய பட்டயத்தையும் பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மூன்றாவது முத்திரையே ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறாரு. அதே போல ஒரு குதிரையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த குதிரையினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு குதிரை. அதன் மேலே ஏறி இருந்த ஒரு கையில் ஒரு தராசை பிடிச்சிட்டு இருக்கிறத யோவான் பார்க்குறாரு. ஒரு தராசை தன் கையில் பிடிச்சிருக்கிறத பார்க்குறாரு. அப்போது ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. கோதுமை பார்த்துருக்குறீங்கல்ல, அந்த கோதுமை, அதாவது சாப்பாடு விஷயம். ஓகேவா? அதே போல எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாத அப்படின்னு அந்த 4 ஜீவன்களுடைய மத்தியிலிருந்து ஒரு சவுண்ட் வேற கேட்குறாரு. இது முடிச்சிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் முத்திரையை உடைக்கிறாரு ஆட்டுக்குட்டியானவர். அப்போ நீ வந்து பார் அப்படின்ற சொல்லுற சத்தத்தை மறுபடியும் கேட்குறாரு. அப்போ யோவான் பார்க்குறாராம், ஒரு மங்கன ஒரு குதிரையை பார்க்குறாரு. அதில் ஏறி இருந்த ஒரு ஆளுக்கு என்ன பேர் தெரியுமா இருக்கு? மரணம், டெத் அப்படின்ற பேர் இருக்கான். பாதாளமே அவன் பின்னாடியே போதான். அதே போல பஞ்சத்தில், பட்டயத்தில், சாவினால, பூமியில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ்னால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செத்துடுறாங்களாம். காலு பகுதி கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்றாங்களாம். பாருங்களா, இப்போ இந்த 4 குதிரையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யோவான் பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாருல்ல. இதுதான் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் காட்டுறாரு. இப்போ நாமளும் பார்க்கும்போது நம்மளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பஞ்சத்தில் சாகுறாங்க இல்லையா? அதே போல் பூமி அதிர்ச்சியில் சாகுறாங்க இல்லையா? அதே போல் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பல சூழ்நிலைகளில் பஞ்சத்தில் மட்டுமல்ல, பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது கடவுள் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்களுக்கு நோக்கி தான் பூமியின் வேகமாக நகர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது நம்ம நல்லா அழகாக புரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறதுலையும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுலையும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுலையும் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காலத்துக்கு நம்மளை தப்புவிப்பார். நம்மளை சுற்றியும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? இப்போவும் பாருங்க, அமெரிக்காவில், அந்த கலிஃபோர்னியாவில், லாஸ் ஏஞ்சல்ஸில் இவ்வளோ பெரிய காட்டுத்தீ, எத்தனை பேர் அந்த இடத்த விட்டு போகிறாங்க, எவ்வளோ மரங்களெல்லாம் சேதமாகுது, எவ்வளோ வீடுகளெல்லாம் தரமட்டமாகுது இல்லையா? இந்த மாதிரிலாம் காட்சிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு அதே போல் ஜப்பானில் பாருங்கள், அங்கே ஒரு நிலை நடக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவர் வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம மறக்கவே கூடாது. சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இப்படிப்பட்ட பொல்லாத நாட்களிலே நாங்கள் வாழ்கிறோம். அதற்கு நாங்கள் உங்களுடைய வருகையை நினைத்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாய் உமக்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஆயத்தமாகி வாழ உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ.